இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப நல்லா இருக்க ப்ராடக்ட். ரொம்ப நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க சில ப்ராடக்ட்டையுமே ஆட் பண்ணி Amazon, Flipkart, Diodap இந்த மாதிரியான வெப்சைட்ல எல்லாம் வாங்கின எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு வீடியோவா தான் இந்த ஒரு அமேசிங் கேஜெட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நார்மலா நம்ம ஃபோன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜாலியா படுத்துக்கிட்டுலாம் யூஸ் பண்றதுக்கு சூப்பரா தான் இருக்கும். சார்ஜ் இல்லைன்னும் போது தான் இந்த மாதிரி அடாப்டர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர், ஆக்சுவலாக சொல்லலாம் 10 ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு லென்த்தான கேபிளை தேடி பார்த்தேன், கிடைச்சிருச்சு. அதுவும் 60 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட டைப் சி பிடி சப்போர்ட்டோட எல்லாம் வந்திருந்தது. நானுமே ஃபோனில் லேப்டாப்ல எல்லாம் மாட்டி செக் பண்ணி பார்த்தேன், ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே வேலை செய்யுது. அண்ட் ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 550 ரூபா கிட்டக்க தான் வருது. கேபிளும் லென்த்தாக கிடைச்சிருது, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு, கேபிளோட குவாலிட்டி வைஸுமே பெஸ்ட்டான கேபிளாக இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல கேபிள் தான் இது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச 6 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கியாச்சு, மறந்தும் போயிட்டேன். இந்த கரண்ட் கட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஆமா இல்ல இந்த ஒரு கேஜெட் இன்னும் பெண்டிங் இருக்குல்ல அப்படின்ட்டு. இது ஒன்றும் வித்தியாசமான ப்ராடக்ட்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் ஒரு குட்டி ஃபேன் தான். அதுவும் நீங்க சார்ஜ் போட்டுட்டு இதை யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதோட ஹைலைட் என்ன அப்படின்னா நீங்க எங்க வேணா கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி நிக்க வச்சுக்கலாம். வேணுன்ற டைரக்ஷனுக்கு எந்த பக்கம் வேணா திருப்பியும் வச்சுக்க முடியுது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காலாம் திரும்பாது. இந்த ஃபேனோட முக்கியமான வேலையை நல்லா காத்தடிக்குதா எவ்வளோ நேரம் அடிக்குது அப்படின்றது தான். ஸோ பவர் கட் ஆனதுக்கு அப்புறம் நான் கண்டினியூவாக செக் பண்ணலான்னு போட்டு விட்ட வரைக்கும் நார்மலாக ஃபுல் ஸ்பீட் வச்சு யூஸ் பண்ணாலே 1.5 to 2 மணி நேரம் வரைக்குமே வேலை செஞ்சுச்சு. ஃபேனோட ஸ்பீடு 3 லெவல் சேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த தேர்டு நல்லாவே ஃபாஸ்டா இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. அதுக்குன்னு நம்ம நார்மல் டேபிள் ஃபேனோட எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போதுமே 700 ரூபா கிட்டக்க நான் வாங்கியிருந்தேன். இந்த பிரைஸுக்கு எனக்கு தெரிஞ்சு கரண்ட் இல்லாத நேரம் தான் இதோட அருமை தெரியுது, யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஒரு டிக்ஷனரி தான். என்ன ப்ரோ டிக்ஷனரி இல்லாம ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னா, இது நார்மலான டிக்ஷனரி கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரண்ட் பேஜை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா போதும், உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். இது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு லாக்கர் தான். உள்ள ஃபுல்லா மெட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் லாக் அப்படின்றனால நீங்க சாவியை தேடணும்னு கூட கஷ்டம் இல்லை, நம்பரை மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ப்ரோ உடச்சு எடுத்துட மாட்டாங்களா அப்படின்னா, அது தெரியாம இருக்கிறதுக்காக தான் டிக்ஷனரி மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலா புக்ஸோட சேர்த்து டிக்ஷனரி மாதிரி வச்சுட்டீங்கன்னா வந்து பார்க்குறவங்களுக்கு இதில் எங்கடா வச்சிருப்பாங்க காசு இல்லாட்டி சாவி அப்படின்னு தேடி பார்க்குறவங்களுக்கு டிக்ஷனரியை திறந்து பார்க்கணும்னு தோணாது. அந்த வகையில் தான் இவங்க ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்காங்க. நீங்களும் உங்களோட புக் செல்ஃபில் சாவி காசுலாம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கேஜெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் வேக்கம் கிளீனர் நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கேன், பட் எல்லாமே போர்ட்டபிள் தான். இந்த மாதிரி வந்துட்டு பெரிய ட்ரம் இருக்கிற டைப் நான் பெருசாக ரிவ்யூ பண்ணதில்லை. பட் பட்ஜெட் வைஸ் கம்மியாக இருக்கு, எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிக்கும் போது செம ஒர்த்தாக தோணுச்சு. என்ன ரீசன் அப்படின்றது நான் எண்டில் சொல்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகாரோ பிராண்டோட ஏஸ் அப்படின்ற ஒரு 3 டிஃப்ரெண்ட் யூஸ் இருக்கக்கூடிய வேக்கம் கிளீனர் தான். இதோட அட்டாச்மெண்ட் செட்டப் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நார்மலாக நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஃபில்டர் டாப்பில் மாட்டிட்டு சைடில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஓஸை மட்டும் ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். வீடு க்ளீன் பண்ணுறதுக்கான இந்த ஒரு பெரிய அட்டாச்மெண்ட்டை மட்டும் மாட்டிக்கங்க. வீடை செம சூப்பராக க்ளீன் பண்ணுது. கெப்பாசிட்டி 21.5 கிலோ பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. சக்ஷன் பவர் ரியலாவே செம சூப்பரா இருக்கு. கிட்டக்க வச்சாலே சைடுல இருக்க டஸ்ட்லாம் எப்படி இழுக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அண்ட் ரெண்டாவது அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நார்மலா தெரியாம தண்ணி கொட்டிடுறீங்க இல்லை சாம்பார் மாதிரி கொட்டிடுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணியே க்ளீன் பண்ணிக்க முடியும். அண்ட் இது இல்லாமல் 2 குட்டி அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சைடு கேப் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்க முடியும். அண்ட் மூணாவது யூஸ், மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபில்டரை ரிமூவ் பண்ணி சைடில் மாட்டிட்டு சைடில் தூக்கி டாப்ல மாட்டிட்டீங்க அப்படின்னா இதை ஒரு ஏர் ப்ளோயர் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியுது. ரியலாவே செம ஃபோர்ஸா காத்து வருது. மேல இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் ஃபோர்ஸா அடிச்சு பார்த்தேன், கிளியரா வந்து க்ளீன் பண்ணுது. நார்மலா ப்ளோயர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி டஸ்ட்டை ரிமூவ் பண்றதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ட்ரம்மை எப்படி தான் க்ளீன் பண்றது அப்படின்னா, சைடில் இருக்க லாக்கை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. உள்ள பாத்தீங்க அப்படின்னா குட்டி ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஃபில்டரை நீங்க செப்பரேட்டா எடுத்து தொடச்சிட்டு திருப்பி நீங்க போட்டுக்க முடியும். இந்த ஒரு ஃபில்டர் பாத்தீங்க அப்படின்னா ட்ரை க்ளீன் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணுங்க. வெட் க்ளீன் வாட்டர் இந்த மாதிரிலாம் நீங்க ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா அது ஒர்த்தான்னு கேட்கறவங்களுக்கு, நான் போர்ட்டபிள் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட சக்ஷன் பவர் கம்பேர் பண்ணும்போது இது வேற லெவலில் இருக்கு. நான் ரிவ்யூ பண்ணலான்னு பார்க்கும்போது 6700 ரூபா கிட்ட இருந்தது. இப்போ பிரைஸ் குறைஞ்சு 6000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. ரியலாவே ஒரு நல்ல பிரைஸ் தான். மோஸ்ட்லி கார் பைக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிராச்சஸ் வந்து நிறையா இருக்கும். அந்த ஸ்கிராச்சை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் எக்கச்சக்கமான மெத்தட் வந்து காட்டுறாங்க. அதில் ஒன்றை தான் இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிராச் ரிமூவிங் கிட் வந்து வாங்கியிருந்தேன். இதுக்குள்ள 2 குட்டி பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பேஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கையில் வியர் பண்ணுறதுக்கான க்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஸ்கிராச் இருக்கு. ரிமூவ் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிடலான்ட்டு ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து கிளாத்தை வச்சு தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு பேடை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ராட்ச் ரிமூவ் ஆயிரும் அப்படின்னாங்க. இதே மாதிரி காரில் இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து ஃபுல்லாக வந்து ரப் பண்ணி பார்த்தேன்.
ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ராட்செல்லாம் வந்து இது ரிமூவ் பண்ணவே இல்லை. நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்க்ராட்சில் ஒரு ஸ்க்ராட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து ஒயிட் கலர்லேயோ இல்லை பிளாக் கலர்லேயோ வந்து ஒரு மார்க் மாதிரி இருக்கும். இதை வச்சு ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த ஒரு மார்க் போயிடுது. ஸோ அதனால் பேக் சைடில் இருக்கக்கூடிய இப்போ க்ரீன் கலர்னால் அந்த க்ரீன் கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால ஸ்க்ராட்ச் குறைஞ்ச மாதிரி இருக்குது. கண்டிப்பாக குட்டி குட்டி ஸ்க்ராட்செல்லாம் இருந்தது அப்படின்னா அது தெரியாத அளவுக்கு நல்லாவே மறைஞ்சிருது. பட் இந்த மாதிரியான பெரிய ஸ்க்ராட்ச் எல்லாம் கண்டிப்பாக போகாது. நார்மலாக இருக்க குட்டி ஸ்க்ராட்ச்க்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பூன் தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஃப்ளாட்டாக காமிச்சிட்டு ஸ்பூனுன்றீங்க அப்படின்னா நீங்கள் வேணுன்ற அளவுக்கு இந்த ஸ்பூனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட் கொடுத்துருக்காங்களா, ஜஸ்ட் இப்படி ஒட்ட வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பூன் வந்துடும். இன்னும் கொஞ்சம் அளவு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்துடும். இன்னும் பெருசுனா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைஸ்லையுமே வந்து பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது ஒர்த்தாலாம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. கொடுக்குற காசுக்கு 350 ரூபா கிட்டக்க ப்ரைஸ் இருக்குது. ஆனால் நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வளைஞ்சிக்குது. ஸோ பிடிக்கணும் அப்படின்னா கிட்டக்க போய் இப்படி பிடிச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு நார்மலான ஸ்பூனை வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன்ற மாதிரி தோணுது. சைடில் மேக்னெட் கிரிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் பெரிய லெவலில் கிரிப்பாக பிடிக்க மாட்டேங்குது. ஒரு மேக்னெட் தொலைஞ்சிட்டாலும் கூட வேஸ்ட்டாக போயிடும். அண்ட் முக்கியமாக இந்த மேக்னெட் சாப்பாட்டு லெவல் வந்துட்டு என்ன பண்ணுறது, அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான் இது. இந்த ஒரு வெயில் காலத்தில் ஸ்கூல் வேறு லீவ் விட்டுருவாங்க. கண்டிப்பாக பசங்கள்லாம் விளையாட போயிடுவீங்க. விளையாட போகும்போது தண்ணி குடிப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு சூப்பரான கேஜெட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாட்டர் பாட்டிலை கஷ்டப்பட்டு கையில் தூக்கிட்டு போகணும்னு தேவையில்லை, கையில் மாட்டிட்டு போகலாம். இந்த ஒரு வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி சைஸ் தான். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கேப்பை கழட்டிட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இதுக்கப்புறம் மூடிக்கங்க. உங்களுக்கு எப்போ தான் கேம் விளையாட போகணும், ஜாக்கிங் வாக்கிங் போகணுமோ அப்போ இந்த மாதிரி கையில் மட்டும் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். தண்ணி எப்போ தவிக்குதுன்னு தோணுதோ இந்த இடத்துல வச்சு உறிஞ்சிங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வர ஆரம்பிக்கும், நீங்கள் குடிச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சோம்பேறித்தனமாக உள்ளவங்களுக்கு ஒரு சூப்பரான கேஜெட் தான் இது. இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாசாலேயே இந்த மாதிரியான சேல்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆஃபர் இல்லாமல் கூட ஆஃபர்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்னெல்லாம் பெஸ்ட் ஆஃபர்ஸ் இருக்குது, நல்ல ப்ராடக்டாக இருக்குன்னு பார்த்து நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஸார்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிட்டு ஆஃபர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அல்ட்ரா ப்ரோ லிங்க் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் தான் பார்க்க போறோம். 2-3 யூஸ் இருந்தது அண்ட் ரிவ்யூக்கு தான் அனுப்பியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சா இல்லையான்ற என்னோட உண்மையான ரிவ்யூ நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இதோட காம்பாக்ட் தான் இதோட ஹைலைட். ஈஸியா பேக்ல எல்லாம் போட்டு போற மாதிரி குட்டியான டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே சமயம் முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க ஐபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டினீங்கனாலே ஈஸியா வந்து ஒட்டிக்கும். மேக் சேஃப் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே சமயம் நார்மல் ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி கிளிப் பண்ணியுமே யூஸ் பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேணுன்ற ஆங்கிளில் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கூட பண்ணுற மாதிரி ஸ்லைட் டைப்பில் கூட கொடுத்துருக்காங்க. இதை தவிர செல்ஃபி ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணும்போது எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமான விஷயம் இதில் பாட்டமை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைபேட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் செல்ஃபி ஸ்டிக்கை ஏதாவது ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணி வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை தவிர இதில் ப்ளூடூத் ரிமோட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. தூரமான நின்று எடுக்கிறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அதுவே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த ரிமோட்டுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஐஃபோன் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா தான் இருக்குது. பட் இந்த செல்ஃபி ஸ்டிக்கோட ஹைட் வந்து செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது. பட் ட்ரைபேடாக யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு டேபிளில் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். குறிப்பாக கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து போர்ட்டபுளாக ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் 1225 ரூபா இருக்குது. இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி ப்ராடக்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. கார் வச்சிருக்கீங்க, அதுவும் கார் வெயிலில் ரொம்ப நேரம் நிற்கிது அப்படின்னா இந்த ஒரு கேஜெட்டை கையில் வச்சுக்கோங்க, செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு என்ன ப்ரோ கொடை மாதிரி இருக்குது அப்படின்னா இதை ஜஸ்ட் அன்ஃபோல்டு பண்ணுங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு ஃப்ளாட்டாக வந்துட்டு ரெக்டாங்கிளாக வந்து ஓப்பன் ஆகும். இதை கொண்டு போயிட்டு கார் உள்ளே இருந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், வரக்கூடிய வெப்பத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஹீட் பெரிய லெவலில் உள்ளே வராமல் ஓரளவுக்கு காருக்குள்ளே ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் வந்தவொடனே அதை ஃபோல்டு பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா காரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் வேலை ஒர்த்தாக பண்ணுறடா அப்படின்ற மாதிரியான ஒரு கேஜெட் தான். உங்களோட வீட்டில் பிசி இல்லை கேபிளில் அந்த மாதிரி ஆர்கனைஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நார்மலாக நான் இந்த மாதிரி டேகை போட்டு டைப் பண்ணிடுவேன் ப்ரோ நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை பண்ணீங்க அப்படின்னா கேபிளுமே வந்துட்டு திருப்பி ரிமூவ் பண்ணணும்னா டேகை கட் பண்ணணும், தேவையில்லாத விஷயம். நார்மலாக இந்த மாதிரி வெல்க்ரோ டைப், அதுலேயும் இதில் ஒரு ஸ்பெஷலோட கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களோட கேபிளோடையே இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்க முடியும். எப்போ கேபிளை சுற்றி வைக்கணுமோ அப்போ மட்டும் டோட்டலாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்க முடியும். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிசியில் வர கேபிள்லாம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னாலுமே அதையுமே டேக் பண்ணுறதுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 170 ரூபா கிட்டக்க வருது. இந்த மாதிரி எதை வேணாலுமே நீங்கள் ஈஸியாக டேக் பண்ணிக்கிறதுக்கு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இன்னைக்கு பார்த்தா இந்த கேஜெட் வீடியோ உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டேக் ப்ராடக்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.